அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சாதி. வணக்கம். இன்று எங்களுடைய இந்த நெருடல் நிகழ்ச்சியிலே ஒரு விசேட பிரமுகரை நாம் அழைத்து வந்திருக்கிறோம். சேலம் ஆர்ஆர் பிரியாணியினுடைய உரிமையாளர், முயற்சியாளர், வளர்ந்து வந்தவர் என்ற பெருமைக்குரிய திரு ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயோ. இன்றைக்கு நாங்கள் சில விடயங்களை அவருடன் கலந்துரையாடலாம் என்று சொல்லி எண்ணி இருக்கின்றோம். அப்போ முதலாவதாக ஏறத்தாழ 1987 ஆண்டு அளவிலே நீங்கள் தெருவோர கடையொன்றை வைத்திருந்து வீட்டில் செய்யப்பட்ட பிரியாணி மற்றும் சிக்கன் 65 போன்ற பொட்டை ஆரம்பத்திலே உணவாக சிறிய ஒரு கடையிலே விற்க தொடங்கி பின்னர் படிப்படியாக வளர்ந்து வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி பழக்கடை 91 முதல்ல தள்ளுவண்டி. ஓகே. ஃபர்ஸ்ட் இட்லி இந்த பீஃப் கறி அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தான் நான் பிரியாணியை கொண்டு வரேன். பாஸ்மதி ரைஸ்ல முதல் முறையாக சென்னை மாநகரில் சாலை ஓரத்தில் நம்ம தள்ளுவண்டியில் கொண்டு வரோம். ஓகே. 1998 ஒரு 8 பேர் இருக்கிற ஒரு சின்ன கடை தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கூட வெப்சைட்ல போட்டு 4 பேர் இன்றைக்கு ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட கிளைகள் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கு. அண்மையில் யாழ்ப்பாணத்திலையும் இதன் இருக்கிறீங்க. அப்போ இந்த வளர்ச்சி பாதையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறோம், சரியான முறையில் செய்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ இந்தியாவில் எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு கொரோனா வந்தது, ஜிஎஸ்டி வந்தது, புதுசாக தான் நாங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொரோனா வந்தது, அடுத்து பணம் செல்லாதுங்கிற விஷயம் வந்தது. இத்தனை தொழில் நழுவிலையும் எவ்வளோ முதலாளிகள் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோம், கொரோனாவில் உலகளவு பாதிக்கப்பட்டோம். இன்னும் நான் தொடங்கிய காலத்திலேருந்து இன்னும் நான் இந்த களத்திலே நிற்கிறேன், இது முன்னெடுத்து செல்கின்றேன் நினைக்கும் போது பெரும் மகிழ்ச்சியும் என்னுடைய உழைப்பும் எனக்கு திருப்தி தருகிறது. இன்னும் நான் உழைத்து கொண்டு தான் இருக்குது என்பதை என் மனம் உறுதி செய்கிறது. அதில் மிக திருப்திகரமாக தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இளைஞருக்கு வழிகாட்டியாக, மக்களுக்கு வழிகாட்டியாக. எது இல்லை என்றாலும் தாய் தந்தை இல்லை, பணம் இல்லை, கல்வி இல்லை, படிப்பில்லை என்றாலும் நம்மளுடைய முயற்சி மட்டும் இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதற்கு இன்னைக்கு நானே ஒரு சான்றாக இந்தியாவில் தமிழகத்தில் இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு இரவு கடைகளை சாலை ஓரத்தில் போட்டு லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமானவனாக நான் மாறிவிட்டேன் என்று நினைக்கும் போது சரியான பாதையிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன், உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மனம் உறுதி செய்யும். ஏன்னா உழைப்பில்லை என்றால் உடம்பு சோர்வு அடைந்து விடும் இல்லையா? ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கிறேன். நல்ல நன்றி. இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருந்தீர்கள். அடுத்ததான் நான் இப்போ இப்படி யோசிங்க ஐயா, ஒரு வளர்ச்சின்னு சொல்றது வெறுமனே வந்துடாது, சும்மா வந்துடாது. ஒரு ஏறு வரிசையில் வந்தாலும் கூட உங்களுக்கு அதில் முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கும், துரோகங்கள் இருந்திருக்கும், வளர்ச்சிக்கான ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும். உங்களோட பாதையில் நீங்கள் இதெல்லாம் தாண்டி முன்னேறிருக்கிறீங்க, இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு சம்பவங்கள் நீங்கள் சொல்கிறான்னு என்னத்தை சொல்லுவீங்க? கண்டிப்பாக எனக்கு பாதிப்பு வரும்போதெல்லாம் நான் இன்னொரு பாதிப்பை தான் பார்ப்பேன். எந்த பாதிப்பு பெருசா, என் பாதிப்பு பெருசான்னு. ஆனால் என் பாதிப்போட பெரிய இழப்புகளை நாடு சந்திச்சிருக்குது, மக்கள் சந்திச்சிருக்கிறாங்க. தன் உயிர்களை, தன் உடைமைகளை, தன் நிலங்களை, தன்னுடைய பிள்ளைகள் இருக்க தாய் தந்தை கிடையாது, தாய் தந்தை இருக்க பிள்ளைகள் கிடையாது, குடும்பத்தோடு கிடையாது. எத்தனை இன்னல்களே இந்த இனம் சந்திச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஏற்படுற துயரங்களான ஒரு துன்பங்களெல்லாம் நான் துச்சமான மதிக்கக்கூடியவன். எனக்கு அத்தகைய துன்பங்கள் ஏற்பட்டது கிடையாது. நமக்கு வருவதெல்லாம் கொஞ்சம் சறுக்கள் கூட குறைங்க, கொஞ்சம் விலகி போயிடுவாங்க, ஒரு ஏமாற்றம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தானே தவிர நமக்கும் கீழே எத்தனையோ பேர் உடைமைகளை இழந்து, நாடுகளை இழந்து, வாழ்ந்த இடங்களை இழந்தெல்லாம் நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கை ஒரு துயரமாகவே நினைப்பதில்லை. அது முக்கியமாக நான் இலங்கையுடைய யாழ் மக்களுடைய அந்த பிரச்சனையை நான் நினைத்து பார்ப்பதுண்டு. 2009ஆம் ஆண்டு ஒரு இறுதி போர் நடக்கும்போது நான் இங்கே வருகை புரிந்திருந்தேன். அப்போ நான் கண்ட காட்சி, நான் கிளிநொச்சியிலிருந்து புதுக்குடியூர் வரைக்கும் செல்லும் வழியெல்லாம் நீ போல ரோடு கிடையாது, வெறும் மண் சாலைகள். அந்த சாலையில் நான் பயணிக்கும் போது இரு பக்கமும் வாகனங்கள் எரிந்த நிலையிலும், தென்னை மட்டைகளை வெட்டி அதை மூடி வச்சிருந்ததுலையும், கருவிகளும், கைகால் இல்லாதவர்களையும், உடம்பெல்லாம் வடுவோடு இன்னைக்கு இருக்கிறவங்களையும் நான் பார்க்கும்போது என் வடுவு ஒரு சிறு மடுவளவு கூட எனக்கு துன்பம்னு நான் நினைத்து பார்ப்பதில்லை. ஏனென்றால் இதை பேசும் உரிமை எனக்கு உள்ளது. ஏனென்றால் இலங்கையும் இந்தியாவும் ஒரு நட்பு நாடு. எங்களுக்கு இருவருக்கும் 12 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் மன்னார்லேருந்து தமிழகத்துக்கு. ஒரு சிறு கடல்னா ஒரு வாய்க்கால் அளவு தான் நமக்கு வித்தியாசம். அதுவும் பாதை வரப்போகுது. ஆமாம், அதுலேயும் பாதை வரப்போகுது என்றாங்க. இந்த இணக்கமான சூழ்நிலை நிலவினால் மிக்க மகிழ்ச்சி. அதை எதிர்நோக்கி தான் நம்ம காத்திருக்கிறோம். நல்லதே நடக்கும், நல்லதே பிறக்க என்ற நம்பிக்கை. அப்போ இந்த இழப்புகள்லாம் பார்க்கும்போது நமக்கு பிஸ்னஸில் ஏற்படுற ஒரு சறுக்குலோ, நம்ம கூட இருக்கிறீங்க பண்ணுற ஒரு துரோகமோ, இதெல்லாம் நமக்கு பெரியதே இல்லை. ஒரு மனிதனே இல்லாமல் போயிடறான், அதை விட துரோகம். அது கூட நமக்கு ஒன்றும் துரோகம் கிடையாதுன்னு நான் எப்போ என் இழப்புக்கு மேலே மற்றவர் இழப்பை பார்ப்பேன். இன்றைக்கு நான் தமிழகத்தில் இந்தியாவில் பயணிக்கும் போதும் சரி, சாலை ஓரங்களில் முதியோர்கள் படும் கஷ்டம்,
ஒரு கூணு உளுந்து கூட ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு தூக்க கையில் எடுத்துக்கிட்டு ஆடு மேய்ப்புகளை பார்ப்பேன், மாடு மேய்க்கிறீங்களை பார்ப்பேன். இன்றைக்கி மரம் வெட்டுற தொழிலாளிகளை பார்க்குறேன். காவாக்குள்ளே இறங்கி இன்றைக்கி எத்தனையோ பேர் சென்னையிலே இறந்துடுறாங்க, செப்டிட்டாங்கல்ல போய். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு ஃபுல் சரக்கு வாங்கி கொடுத்து மது வாங்கி கொடுத்து உள்ளே இறக்கி விட்டோம், இறந்து போகிறீங்களா பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டம்னு சொன்னால் நம்மளை ஏமாற்றிக்கிறது தான் பொருள். அப்படிலாம் நான் பிறர் பாதிப்பை பார்க்கும்போது என் பாதிப்பு குறைவு தான் என்று நினைக்கிறேன். நான் நிச்சயமா நல்ல அப்படிதான் என்னை மனதை ஆற்றிக் கொள்கின்றேன். இதுலேயே இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த சிலமாரார் பிரியாணியை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்போ இதை வந்து ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு துணிகரமான ஒரு விடயம். அதாவது இந்த ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி நினைச்சு இதை ஓப்பன் பண்ணிங்களா? அப்போ இந்த முயற்சிக்கு என்ன இல்லை, இது ஒரு வார்த்தையாக அப்படி ஒதுக்கிட முடியாது. என்னை பொறுத்தவரை எப்படி தமிழகத்தில் நான் இல்லாத ஒரு பாஸ்மதி ரைஸ் ஹோட்டல் அந்த இந்தியாவிலையும் நான் கொண்டு வந்தனோ அதே போல் இங்கேயும் தடம் பதிக்க வேண்டும். எனக்கு தம் பிரியாணி என்பது இங்கே இல்லை. நெருப்பில் செய்யக்கூடிய பிரியாணி இந்த பகுதியில் இல்லை. வர பெரிய நிறுவனங்களும் கொழும்பு பக்கம் தான் சென்றிருக்கிறார்கள். இந்த பகுதி எவ்வளோ பின்தங்கி இருக்கு, அரசும் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்குது. இப்போது புதிய அரசு அமைஞ்சு நிறையா இங்கே நிலங்களை காணிகள்லாம் திருப்பி வச்சிருக்கணும். ஓமனியா இன்னைக்கு யாழ்ப்பாண பகுதியிலலாம் அந்த அரசுக்கு ஆதரவான மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம், நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். இந்த பகுதிக்கு வளர்ச்சி மிகப்பெரிய தேவையாக இருக்குது. ஏன்னா 1980 போரில் இருந்தவங்க நிறையா நாடு விட்டு சென்று விட்டார்கள். இப்போ தான் எல்லாம் நாடு திரும்பி இன்றைக்கி யாழ்ப்பாண கடையில் நம்ம அதிகம் வியாபாரங்கள் பண்ணுவது உள்நாட்டு மக்களை விட வெளிநாட்டு தமிழர்கள், கனடாவில் இருப்பவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க, நம்ம யுஎஸ்ஏ லண்டனில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இப்படி வருகைப்புரிய தமிழர்கள் அதிகம் இப்போ காண முடியுது. ஒரு விமானத்துக்கு பதிலாக இப்போ 2 விமானம் பலாலிகளில் விட்டுருக்குறாங்க. இந்தியாவில் இருந்து போக்குவரத்து அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நாகப்பட்டினத்துலேருந்து தினந்தோறும் ஒரு கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் உள்ளே வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வகையில் நம்மளும் போய் இப்போ எங்கள் வியாபாரி சங்கம், வணிகர் சங்கம், எங்கள் ஐயா விக்ரமராஜா ஐயா அவர்கள் வணிகர் சங்க வியாபாரி சங்க தலைவர் தலைமையில் நாங்கள் 31 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறோம். 31 லட்சம் பேர்னா நாங்கள் 31 லட்சம் பேர் முதலாளிகள். எங்கள் கீழே அதில் ஒரு கடைக்கு 10 பேர்னு போட்டால் கூட எத்தனை மடங்கு 2 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோம். நான் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு கடையை திறந்து வைக்கும் போது ஒரு வணிகத்துக்கான கதவை நான் திறந்து வைத்திருக்கின்றதான் நல்ல கருத்து. ஆமாம், நான் தமிழகத்திலேருந்து யாரும் இன்னும் அங்கே வரவில்லை தொழில் தொடங்குவதற்கு. எல்லாமே கொழும்பு சைடு அப்படி தான் இருக்கின்றார்கள் இல்லையா? யாழ் பகுதியிலும் இந்த தமிழர்கள் பகுதியிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நோக்கம். அப்போ தமிழ்ச்செல்வம் நாங்கள் போறார் என்று சொன்னால் அதையெல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. தமிழ்ச்செல்வம் போனது மட்டும் இல்லை, இந்த வியாபாரம் நடக்கக்கூடியதை பார்க்குறாங்க, நல்ல வியாபாரம் அதையும் பார்க்குறாங்க. அப்போ நம்மளும் போனால் அங்கே தொழில் பண்ணலாங்க மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இல்லை. இன்னும் இந்த கோழி சுற்றுற அந்த மிஷின் இருக்குது இல்லையா, சுடு தண்ணியில் போட்டு எடுத்து போட்டால் ஸ்கின் அவுட் தான் அங்கே பண்ணுறாங்க, கையில் அப்படி தோல் ஒழிச்சிருவாங்க. அந்த மிஷினே இங்கே இல்லாமல் இருக்குது. மட்டன் வந்து 11 மணி வரைக்கும் அரசு அதிகாரிகள் வந்து வெட்டி கொடுக்குற வரைக்கும் தான் ஆடு வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் மட்டனை யாரும் வெட்டுறதில்லை. நிறைய விஷயங்கள் இங்கே இல்லாமல் இருக்குது. ஆனால் நல்ல காஃபி சென்டர் இந்தியாவில் இருப்பது போல் இந்தியன் ஃபுட்டு நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்காம மக்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கொழும்புல எல்லாருமே வந்துட்டாங்க, அரசு அனுமதிச்சிருக்குது. அதே அனுமதியோட வரவேற்போட அரசு ஆதரவோட இங்கேயும் நம்ம அதை தொடங்கினால் எல்லாருமே வியாபாரிகளும் நான் தமிழ்ச்செல்வம் யாழ்ப்பாணம் போய் தொடங்கியிருக்கிறேன் என்று திரும்பி பார்த்து விட்டு அவர்களும் இங்கே வந்து தொழில் தொடங்கும் போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா உலகம் முழுவதும் தமிழர்கள் வந்து 15 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். நிச்சயமா அந்த 15 கோடி பேர் பார்வை எங்க திரும்பும் இல்லையா? அந்த நோக்கத்துக்காக தான் நான் யாழ்ப்பாணத்தை தேர்ந்தெடுத்தது. நானும் ஒரு தமிழனா, தமிழ் பிள்ளைய பிறந்ததுக்கு இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் ஒரு கைமாறாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற தைரியமான நோக்கத்தோடு தான் இருக்கின்றேன். இதில் ஒன்றும் துரோகம் இல்லை. எங்கேயும் நம்ம அந்த 18% அரசாங்க டேக்ஸை கட்டுறோம். தொழிலாளர் இங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பை 100,000 பேருக்கு இன்றைக்கி நான் உருவாக்கி இருக்கிறேன். அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறோம். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க தான் எல்லாமே அந்த கடையை டெக்கரேட் பண்ணுறது, அட்வான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்கே தான் அந்த பணத்தை நம்ம இங்கே தான் புழக்கத்தில் விட்டுருக்குறோம். நிச்சயமாக அங்கேருந்து பணத்தை எடுத்து வந்து இங்கே தான் விட்டுருக்குறோம். எல்லாம் போக எனக்கு ஒரு 5% நிற்கும். ஏன்னா நாங்கள் வட்டிக்கு வாங்கியிருப்போம் இல்லையா, அதுதான் எனக்கு கிடைக்கும், வேற ஒன்றும் எனக்கு கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இங்கே எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு? அங்கே அந்த கட்டடம் கட்டினவர், செங்கல் விற்றவர், சிமெண்ட் விற்றவர், கம்பி விற்றவர், ஒவ்வொரு துரும்பையும் அந்த கடைக்காக வாங்கினதெல்லாம் இங்கே தானே. அவ்வளோ பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? நிச்சயமா ஒரு போர்டு செய்கிறீங்களாக இருக்கட்டும், லைட்டு போட்டவங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும், அங்கிருந்து 2 பேர் தான் நாங்கள் பயிற்சிக்கு இங்கே அனுப்புகிறோம். மற்றவங்க எல்லாமே இங்கே இருக்கிற தொழிலாளர்களை வச்சு தான் இருக்கட்டும். ஒரு தொழில் வளர்ச்சிக்கு பயன்படியாக நாங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பணத்தை எடுத்து போகின்றோம் என்ற. அப்போ எங்களுக்கு இந்தியாவில் இல்லாத பணம் இல்லை. ஆனால் வளருவதற்கு என்ன தேவை? நீங்க துபாய் எடுத்துக்கலாம். துபாயில் யார் வேணாலும் போய் பிசினஸ் பண்ணலாம், டேக்ஸே கிடையாது. இப்பதான் ஒரு 2% 5% ஆமா வளர்ந்து இருக்கா இல்லையா? ஏதாவது டேக்ஸ் இருக்குதா துபாயில? இப்பதான் கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. இவ்வளவு காலம் டேக்ஸே இல்லை அந்த ஊர்ல.
தாய்லாந்துலயும் அப்படிதான். அந்த சாம்சங் டிவி எல்லாம் இந்தியாவில் போறவங்க அங்கிருந்து தான் வாங்கிட்டு ஓடிடுவாங்க, ஏன்னா டேக்ஸ் இருக்காது. அது போல இங்கேயும் அரசு உணர்ந்து எங்கன்னா என்ன சொல்லுவோம், அரசு ஒரு முன்னேற்றத்துக்கான உள்நாட்டு உற்பத்தி தேவை. நம்ம எல்லாமே வெளியிலிருந்து இலங்கை வாங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற தமிழ் மக்களாக இருக்கட்டும், அது இதில் சிங்கள மக்களாக இருக்கட்டும், நிறையா ஒரு அனுபவமிக்க தொழிற்சாலைகளை தொடங்கி, வேலைவாய்ப்புக்கான தொழிற்சாலைகள் தொடங்கி, அதை கற்றுக் கொடுத்து விவசாயத்தை பெருக்கி நம்ம ஏற்றுமதியில் ஈடுபட்டோமா, நம்ம இலங்கை பொருள் இன்றைக்கி டூரிஸ்ட்டை மட்டும் நம்பி இல்லாமல் இங்கே விளையக்கூடிய பொருட்கள் காணிகள் எல்லாம் காலியாக இருக்குது. எல்லாருக்கும் வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி விவசாயத்தை பெருக்கி அந்த காய்கறி கல்ப்பு கண்டிருக்கு. நம்ம இந்தியாவிலேருந்தே வெங்காயம் வெளிநாட்டு போகுது, காஷ்மீர் ரைஸ் ஏற்றுமதி பண்ணுறோம், பீஃப் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணுறோம், பாஸ்மதி ரைஸ் இங்கே இல்லை, மிளகு காஞ்ச மிளகாய் இத்தனையும் நம்ம பண்ணுறோம். இங்கே பாஸ்மதி இல்லாமல் இருக்கு. அந்த விவசாயத்தை இங்கே கொண்டு வரணும். இன்னும் அடுப்பெருக்கி விறகு இல்லை. எங்கள் ஊரில் சவுக்குன்னு ஒரு மரம் இருக்குது, விறகு எரிப்பதற்கு என்ன தைல மரம், அதெல்லாம் இங்கே இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் பயிரிட வேண்டும். பயிரிட்டால் நிறையா தேக்கு போட்டால் நிறைய டேபிள் சேர் செஞ்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நிச்சயமா அரசு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கான கார்பெண்டர்களை உருவாக்கணும். நிறையா இன்னும் வெளிநாட்டு ஆளுகள்லாம் வந்து இந்த தொழில் செய்வதற்கு அரசு இன்னும் வழிவகுத்து என்னென்ன அதில் பிரச்சனைகள் வெளிநாட்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்கள பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இலங்கையில் அரசு ஈடுபட்டால் இந்த 15 கோடி தமிழர்கள் இலங்கை மேலே ஸ்போக்கன் பண்ணும் போது ஒரு தமிழர் மேலே ஒரு 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 10,000 ரூபா வைங்க, ஒரு 5 கோடி பேர் எத்தனை கோடி இந்த நாட்டுக்குள்ள விழுகும். அப்போ நான் இன்னைக்கு ஒரு கடை இங்கே தருகிறேன், என்னை பார்த்து எத்தனாயிரம் கடைகள் நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? எல்லாருமே அந்த நாட்டுப்பற்று உண்டு. நிச்சயமா நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது அது சிங்கள மக்களாகட்டும் தமிழ் மக்களாக எல்லாரும் வேலை வாய்ப்பில் உள்நாட்டு உற்பத்தியில் ஈடுபட்டு விவசாயத்தை பெருக்கி அதை ஏற்றுமதி செய்தால் மிகப்பெரிய லாபம் இங்கே கிடைக்காது. அதுக்கான நிலங்கள் இங்கே காலியாக இருக்குது. 100 ஏழையில் எப்படி அந்த காலத்தில் மலையாள தமிழர்கள் வந்து தேயிலை பறிக்க வந்தார்களோ அதே போல இப்போ ஒரு சித்தாந்தத்தை அரசு கையில் எடுக்க வேண்டும் வேலை வாய்ப்புக்காக மக்கள் இடத்துல. அப்படி ஏற்றுமதி பண்ணும் பட்சத்தில் அரசுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். பெரிய கெடுபிடிகள் இல்லாமல் மக்களை அரவணைத்து அன்போடு எங்களை மாதிரி வெளியிலிருந்து வரைகளை ஏற்கனவே செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இன்னும் அதில் ஏதாவது நாங்கள் எதிர்பார்த்தா அதையும் செய்து கொடுத்தால் அரசு ஆராய்ந்து செய்தால் மிகப்பெரிய லாபத்தையும் வளர்ச்சியும் யாழ்ப்பாண நகரம் இலங்கை அரசு இலங்கை பெறும். உண்மையில் நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையில் என்றால் அதாவது இன்னும் வியாபாரிகள் இன்னும் வியாபாரத்தை நாங்கள் போட்ட முதலுக்கு ஒரு 2% வட்டி கூட இல்லாமல் தான் இருக்கிறோம். ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம பண்ணுறோம். ஒரு 5 கோடி போட்டால் தான் 5 கோடி போடுறீங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களே ஒரு 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணல யாழ்ப்பாணத்தில் போடுறாங்க. அவங்க எதுவும் லாபம் எடுக்க மாட்டாங்களா? நிச்சயமா அந்த லாபம் எங்களுக்கும் தேவைப்படும் இல்லையா? ஆனா நாங்க எத்தனை விஷயத்தை உள்ள கொண்டு வந்து புகுத்தி இருக்கிறோம். இல்லாத ஒரு உணவை கொடுத்துருக்கிறோம், வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு தானே நாங்க எடுக்கிறோம். நெருங்கையோட வந்து எதையும் எடுத்துட்டு போலியே நிச்சயமா இல்லையா? நல்ல உணர வேண்டும் இந்த பதில. நீங்க நான் ஒரு 10 கோடி ரூபா போட்டு விட்டு ஒரு 2% 5% எடுப்பில் எந்த தவறுமே நிச்சயமா. அதாவது அந்த பணத்தின் மூலம் அந்த பணத்தை நான் உருவாக்குறோம். இன்னைக்கு யாழ்ப்பாணம் பண்ணிருக்குன்னா அடுத்து ஓவனியால அந்த பணத்தை இந்தியாவுக்கு எடுத்து போறதில்லை. ஓவனியால பண்ணுவோம், மட்டக்களப்பில் பண்ணுவோம், கிளிநொச்சியில பண்ணுவோம், நூறுலியில பண்ண ஆரம்பிப்போம், அனந்தபுரத்தில் பண்ண ஆசைப்படுவோம், கொழும்பு தலைநகரில் பண்ண ஆசைப்படுவோமே தவிர அந்த பணத்தை ஒரு பிசினஸால பணத்தை இன்னைக்கு தன் பாக்கெட்டில் வச்சுக்க மாட்டாங்க. அது எப்போ ரொட்டேஷன்ல தான் இருக்கும், இந்த நாட்டுக்குள்ளதான் இருக்கும். விமான டிக்கெட் என்னாச்சு, நாங்கள் வந்து தங்கின ரூம் செலவு என்ன இருக்கு, நாங்கள் பயணிக்கிற கார் செலவு இருக்குது, எல்லாமே அந்த லாபம் இங்கே தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது. நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையில் அதாவது யாழ்ப்பாணத்தில் மொத்த சனத்தொகை கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 4-5 லட்சமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சிறிய ஒரு மார்க்கெட்டை தைரியமாக வந்து கதவுகளை திறந்து வியாபாரத்திற்கு வந்திருக்கிறார். இப்போ எல்லாரும் கத்துக்கிறாங்க அந்த உணவை. இங்கே பிரியாணி என்றால் ஏதோ போலதான் இருக்குது என்பது நீங்கள் அறிந்திருப்பீங்க. நான் கேள்வி செய்யவில்லை, இங்க தெரியல நெருப்புல எப்படி செய்ய வேண்டும் என்று அதை புரிஞ்சிருக்கிறோம். இப்போ நாடு முழுவதும் அது வளரும் போது எத்தனை இளைஞர்களுக்கு நாடு முழுவதும் ஒரு நல்ல உணவும் கிடைக்குது, வேலை வாய்ப்பும் கிடைக்குது, தொழில் வளர்ச்சியும் கிடைக்குது. ஒரு புதிய அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளும். எங்களுடைய இந்திய போர்டுலயே இருக்கும் சேலமாறாது. நிச்சயமா தேசத்தின் வளர்ச்சி இளைஞர்களின் தன்னம்பிக்கைன்னு தான் அங்கே போர்டுலே இருக்கும். இந்த போர்டில் அதை போடலை, அங்கே போட்டிருப்போம். ஆமாம், இங்கே போர்டை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் வச்சுட்டாங்க. ஒரு இங்கிலீஷ் நம்ம சிங்கள மொழியை தமிழ் மொழி இல்லாமல் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் கொஞ்சம் நம்ம மொழி கொஞ்சம் போடுங்க ஆங்கிலத்துக்கு. ஏன்னா என்னுடைய ராஜா பிஏங்கிறவரு பண்ணிட்டாரு. அப்புறம் போர்டை மாற்றிருக்கோம். அப்படி இந்தியாவில் இருக்கிற போர்டுலேயே தேசத்தின் வளர்ச்சி இளைஞர்களின் தன்னம்பிக்கைன்னு தான் என்னுடைய பேர். அதே தான் இங்கே நம்ம நிறைய இளைஞர்களுக்கு நீங்கள் ரோல் மாடலும் கூட தெரிஞ்சிருப்பீங்க. உண்மை. அடுத்தது ஐயா நீங்கள் ஒரு நல்ல விடயத்தை சொன்னீங்க. இப்போ நாங்கள் அடுத்த கேட்க போகிற விடயம் என்னென்னால், இப்போ இலங்கையிலையும் தான் ஈவன் தமிழ்நாட்டிலும் கூட தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்வதாகவும், அதே போன்று இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஸ்கில் லேபர்ஸ்,
அதாவது விடயம் தெரிந்த தொழிலாளர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை நிறுவிக் கொண்டிருக்கிறீர்களே, எவ்வாறு இந்த வேலையில்லா பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கின்றீர்கள்? இது எல்லா நாட்டுக்கும் உள்ள பிரச்சனை. இன்னைக்கு அமெரிக்காவில், ஜெர்மனியில் இருக்கிறவங்களாம் பார்த்தா நம்ம தமிழர்கள் தான், இந்தியர்கள் தான் அதிகம் இருக்காங்க. தமிழகத்தை சார்ந்தவங்க மட்டுமல்ல, அமெரிக்கா பார்த்தா இந்தியர்கள் தான் சாஃப்ட்வேரில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஜெர்மனி நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க, கனடாலையும் நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்கு எந்த இடத்துல மார்ஜின் ஜாஸ்தியாக, தன் உழைப்புக்கு எங்கே நல்ல ஊதியம் கிடைக்குதோ அங்கே நோக்கி அவங்க போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயிறு இருக்குது, வாழ்க்கை இருக்குது. இங்கே 10 ரூபாய்க்கு அந்த திறமையை விதைக்க ஆசைப்பட மாட்டாங்க. அந்த 100 ரூபாய்க்கு எனக்கு கிடைக்குதா, அப்போ அதுக்கு ஆசைப்படுறது இயல்பு தான். அப்போ நம்ம பொருளாதாரத்தை உயர்த்து கொள்ளும் போது தான் நம்ம ஆட்களை நம்மளை தக்க வைத்துக் கொள்ளும். இப்போ தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே அதிகம் படித்தவர்கள் 76% பெண்களும் 50% ஆண்களும் தமிழகத்தில் தான் படித்தாங்க இந்தியாவிலேயே. அதுக்கப்புறம் கேரளா. ரொம்ப குறைந்த படித்தவங்க பீகார். கிட்டத்தட்ட 56 மாநிலங்களை கொண்டது இந்தியா, 56 இலங்கையை கொண்டது போல. அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொண்ட இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமே 76% பெண்கள், 56% ஆண்கள் படித்திருக்காங்க. அப்போ இந்த படித்தவங்களால தான் ஐடி கம்பெனின்னு, ஐடி பார்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவில். தமிழகத்தில் ராஜீவ்காந்தி சாலைன்னு ஒன்று நிறைய டைட்டில் பார்க்குன்னு கலைஞர் முரசொலிமாறன் மத்திய அமைச்சராக இருக்கும்போது இந்த ஐடி கம்பெனி நம்ம கொண்டு வந்தோம். நம்மளும் பெங்களூர்லேயும் ரொம்ப இருக்குது ஐடி கம்பெனிங்க, நம்மளோட பெங்களூரில் ஜாஸ்தி. இப்போ படித்தவங்களாம் இந்த கம்பெனி வேலைக்கு போயிட்டாங்க. அடிப்படை வேலை பெருக்குவது, பாத்திரம் கழுவது, குப்பைகள் அள்ளி கொட்டுவது யார் செய்கிறா? படித்தவங்களை வந்து செய்ய முடியும். இப்போ அரசாங்கத்தில் இந்தியாவிலேயே எடுத்துங்க, இல்லை இங்கேயே கூட எடுத்துவங்க, அந்த தொழில் யார் இருக்கிறா? அடிப்படை தொழிலா? அதுக்கு பற்றாக்குறை ஏற்படுது. எல்லாரும் படிக்கணுங்கிறது காலம் மாறிக்கொண்டு இருக்குது இல்லையா? ஆமாம். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சூப் போட்டுக்கிட்டு நல்ல சேலரி கொடுக்கும் பட்சத்தில் படிச்சோடு குப்பை வாடுவான். குப்பை வர்றான்னு அவனுக்கு மட்டமான சம்பளத்தை போட்டு அவனை நம்மளுடைய நாட்டினுடைய மதிப்பில் அவனை மனிதனா மதிக்காம குறைந்து மதிப்பிடுற வசி அந்த வேலைக்கு வர்றதுக்கு அஞ்சுறாங்க. அவங்களுக்கான சம அங்கீகாரம் கிடைக்கும் போது நிச்சயமா எல்லா மனிதன் தான் இந்த வேலை செஞ்சாலும் உனக்கு நல்ல சம்பளம் உண்டுன்னு சமமா அவனை மரியாதையை நம்ம நடத்தும் போது ஒரு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க ஹோட்டலில் வேலை செய்யறவனா இல்லையா? மாப்பிள்ள என்ன அரசாங்க வேலையில் இருக்கிறாரா அப்படின்னா தான் இந்தியாவிலேயே பொண்ணு கொடுப்பான். மனுஷன் சமமா நினைக்கிற வரைக்கும் எந்த நாட்டிலையும் பிரச்சனை இருக்காது. அந்த நாடு வளரும், அந்த நாடு மதிக்கப்படும். பெண்களையும் மனிதர்களையும் சமமாக நடத்த வேண்டும். பிரிவினை என்ற போது இல்லாத நாட்டில் தான் வளர்ச்சி இருக்குது. அதனாலதான் அமெரிக்கா வளர்ந்துருக்குது. அவன் நாட்டு பெண்களை மதிக்கிறான். அவன் நாட்டு பெண்கள் பிரசவமான ஆண்கள் போய் பார்க்கணும் வேடிக்கை. சட்டம் அமெரிக்காவில் பெண்படு பாலை பாருங்க. இன்னைக்கு ஜப்பானுடைய கலாச்சாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், பெண்கள் எந்த அளவுக்கு மதிக்கப்படுறார்கள் என்று. அங்கே டிரைவரே வச்சுக்கூடாது, ஒரு கார் வாங்கணும், தன் காரை தானே ஓட்ட வேண்டும். ஜப்பானில் ஒரு ஸ்கூல் பாத்ரூமை பிள்ளைகளும் ஆசிரியர்களும் சேர்ந்து கழுவ வேண்டும். இந்த கலாச்சாரம் அதனாலதான் அந்த நாடு உச்சம் அடைஞ்சிருக்குது. அங்கே மனித பிரிவினை கிடையாது, ஒற்றுமை. இப்போ இந்தியாவில் 56 மாநிலங்கள், 1500 மொழிகள், ஒரு 2000 ஜாதி இருக்குது. ஆனால் ஒற்றுமையாக இருக்கும், பிரிவினையே கிடையாது எங்களுக்குள்ள. சும்மா பார்லிமெண்ட்டில் சட்டை போடவும் பிடிக்கும், அவ்வளோதான். அது ஓட்டுக்காக அரசியல்வாதிகள் பண்ணுறது. மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் அங்கே கிடையாது. இல்லை நிச்சயம் நல்ல கருத்து. ஆமாம், அந்த ஒற்றுமையும் வேற்றுமை இல்லாத சமநிலை எங்கெல்லாம் பிறக்குதோ அங்கெல்லாம் அந்த நாடு உச்சத்தில் இருக்கு என்பது என் கருத்து. நிச்சயமா. ஓமையா நன்றி. அந்த இப்போ நான் முதல்ல நீங்கள் இதை பற்றி சொல்லிட்டீங்க. இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து சில சமூக வலைத்தளங்களில் சில கருத்துக்கள் கொஞ்சம் காலம் போயிட்டு இருந்தது. அதாவது வந்து எங்களோட காசை அவங்க வந்து எடுத்துகிட்டு இந்தியா கொண்டு போகிறாங்க என்றது. மற்றது நாங்கள் செய்யாத பிரியாணியை அவங்க வந்து செய்ய போகிறாங்க, இப்படி எல்லாம் சில காமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. இல்லை அதாவது எந்த ஒரு செயலுக்கும் எதிர்மறை வரும், எதிர்கருத்து இருக்கு. அதை நம்ம உண்மையான விஷயத்தை நம்ம எடுத்துரைக்கும் போது அவங்க தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இது நியாயமான கருத்து தான். அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். என்னடா அங்கே இருக்கிற இவ்வளோ பெரிய ஆள் இங்கே வந்துட்டானே, என்னவா இருக்கும் இங்கே அப்போ அப்படிங்கிறது ஏற்படுது. இயல்பு தான் அது. அறியாமை அறிந்தவர் நம்ம அதை இப்படி இப்போ சொல்லியிருக்கணும் இல்லையா, பக்குவமா ஒன்றை போடாமல் இங்கே வந்து வெறுங்கை எடுத்துகிட்டு போகல. நிச்சயமா அதுக்கான சட்டங்கள் இருக்குது, பணம் டிரான்சாக்ஷன் இருக்குது, அதுக்கான வரிகள் இருக்குது. அப்படிலாம் இல்லை. அப்படி நம்ம நினைப்பது எல்லா இடத்துலையுமே. இந்த இப்போ கூட அமெரிக்கா இப்போ ட்ரம்மு வந்திருக்காரு, அவன் நாடை சுற்றி காம்பவுண்டு போட்டுடலாமான்னு கேட்குறான், மற்ற யாரும் உள்ள பூந்துட போடலன்னு. இது எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை அங்கே கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க உச்சமான மதிப்பது நியாயமான விஷயம்தான். ஆனால் மக்களுக்கு எது பிடிச்சிருக்குது, எனக்கு இது உனக்கு நீ கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் சாப்பிட போகிறாங்க. அதை தாண்டி நான் கொடுத்தா தானே என்கிட்ட வருவாங்க. நீங்கள் சரியாக செய்யுங்க,
அப்படி நீ நினைக்கும் பட்சத்தில் உங்க கருத்து என் கடையில வியாபாரம் இல்லாம ஆக்கிவிடும். மக்கள் இடத்துல பிரியாணி நல்ல பிரியாணின்னு சொல்ற இல்லையா, நான் ஒன்னும் ஃப்ரீயா கொடுக்கலையே, உன்னோட 100 ரூபா கூட வச்சு கொடுக்குறேன். ஏன் என்கிட்ட வராங்க? நீ நல்லா பண்ணும் போது ஏன் என்கிட்ட வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் கையில் இருக்குது இல்லையா? நான் என்ன சொல்றேன், என்னது நல்லா இருக்கா, நீயும் கத்துக்கோ, நீயும் நாளைக்கு பிழைச்சுக்கோ. நான் ஒன்றும் மூடி வைக்கலையே, உனக்கும் சேர்த்து உழைக்க தான் நான் வந்திருக்கேன், கற்றுக் கொடுக்க தான் நான் வந்திருக்கிறேன். நல்லதா கற்றுக்கு. நான் உங்ககிட்ட இருந்து இந்த என்னது கொத்துக்கறி, கொத்து நூடுல்ஸ் அது கிடையாது, அங்கே கொத்து பரோட்டா இருக்குது, நல்லா இருக்கும். நான் கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிட்டேன். மரவள்ளி கிழங்குல இங்கே நிறைய செய்கிறீங்க, அதை கற்றுக்கிட்டேன். காலையிலே எறா ஃப்ரான்லாங்கிறது, அங்கெல்லாம் இட்லி தோசை தான், சாம்பார் சட்னி. காலையில் நான்வெஜ் அதிகம் இருக்காது தமிழ்நாட்டில், இந்தியாவெல்லாம். இங்கே அதெல்லாம் நான் கற்றுக்கிறேன். அது மாதிரி ஏகட்டகிற விஷயத்தை நீ கற்றுக்கோ, ஓன்டகிற விஷயத்தை நான் கற்றுக்குவோம், 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். யார் தரமா இருக்கிறோமோ அவங்க மக்கள் ஆதரிக்க போறாங்க. இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது, யார் தேவையோ மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இல்லையா? ஒருத்தரே ஒன்னு அரசியல்ல போட்டி போடலையே, ஒரு எதிரிலையும் ஒருத்தர் நிக்கிறாரு இல்லையா? மக்கள் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வச்சுக்கிறாங்க. அது மாதிரி நீ சரியா செஞ்சா நான் தோத்து போறேன், நான் சரியா செஞ்சா நீ தோக்காத, என்கிட்ட கத்துக்கிட்டு நல்லா இரு. அதாவது தண்டை விடயங்களே வேறு யாரும் கட்டு. நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம், உங்களோட மெயின் கிச்சனை கூட காட்டியிருந்தீங்க. இப்போ அடுத்த பொருட்கள் எல்லாரும் கற்றுக்கிட்டு இந்த தொழில் எல்லாரும் செய்யணுங்கிற நோக்கம் தாங்க. இன்னைக்கு பிரியாணி என்பது இந்த இலங்கை முழுவதும் வந்ததுன்னா பெரிய வர்த்தகம் பிறக்கும். நாளைக்கு பாசுமதி அரிசி நீங்கள் விளைக்க கற்றுக்குங்க இங்கேயே, நிச்சயமா அது உங்கள் நாட்டை வாழ வைக்கும், தேசத்துக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு. இப்போ ஒரு அரிசி தாங்க இருக்குன்னா நல்ல பொன்னி அரிசியே இங்கே இல்லை. இதெல்லாம் கற்றுக்கணும். நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறத கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த கேப்பை நீங்கள் வைக்க போய் தான் ஒருத்தர் உள்ளே வராங்க. நல்லா பண்ணுங்கள், நான் வேண்டாம்னு சொல்லலை. எல்லாத்தையும் விதைங்க, அறுவடை பண்ணுங்கள், நல்லா வரட்டும். நீங்கள் நிறைய ஏற்றுமதி பண்ணுங்கள், அந்த நாடு கொலிக்கிட்டும், செழிக்கிட்டும், மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கட்டும். அதுதான் என் ஆசை. நிச்சயமாக. மற்றொரு கேள்வி எப்படின்னால், கடந்த ஒரு 20-30 வருடங்களில் நீங்கள் வியாபாரத்தில் முன்னேறி 30-40க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸை போட்டுக்கிறீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நிறுவனங்கள் KFC இருக்கலாம், மெக்டோனல்ட்ஸும் உங்களோட காம்படிஷன் போட்டிக்கு இருந்திருக்கும். இப்படியான நிறுவனங்கள் என்னென்ன நீங்கள் போட்டி சமாளித்து பிஸ்னஸில் முன்னுக்கு வந்தீங்க? உலகத்தில் எல்லாமே மாறுதல்கள் தாங்க ஏற்படும். காலங்கள் வளர வளர, அந்த காலத்தில் நடந்து போனவன் தான் முத ஒரு குதிரை வண்டியில் போகிறான், ஒரு மாட்டு வண்டியில் போகிறான். மாட்டு வண்டி ஒரு சின்ன சைக்கிளாக மாறுது, ஒரு சைக்கிள் சின்ன ஒரு ஸ்கூட்டராக மாறுது, ஒரு ஸ்கூட்டர் காராக மாறுது, அந்த கார் இன்னைக்கு விமானமாக மாறி ராக்கெட்டாக மாறி வந்துருக்குது. இதுதான் இந்த மாற்றத்தை செய்யும். அதே மாதிரி நீங்கள் சினிமாவை எடுத்துங்க, சாதாரணமாக கதை தான் கேட்பாங்க, கூடி நின்று கதை கேட்டவங்க. கதை கூத்தாக மாறுது. ஒரு கதை சொன்னால் தான் ஒரு குழந்தை தூங்கும். கதை கூத்தாக மாறுது. அந்த கூத்து அரண்மனைகளுக்குள்ள நடனமாக மாறுது. அந்த நடனம் நாடக மேடைகளாக மாறுது. அந்த நாடக மேடை சினிமாவாக மாறுகிறது. இன்னைக்கு யூடியூப்பு, வலைத்தளங்கள் வரளவுக்கு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் வரளவுக்கு வளர்ந்துருச்சு. எல்லாமே மாற்றங்கள் வர ஏற்படும். இந்த போட்டி உலகத்தில் நம்மளுடைய பொருளுடைய தரத்தையும் மக்களுடைய மனம் அறிந்து அவங்க தேவைகளையும் எந்த பிஸ்னஸ்மேன் என்ன தேவைங்கிறத புகுத்தி நம்ம புதுமைகளை புகுத்தி கொண்டிருக்கின்றோமோ, ஒரு இடத்துல தந்தி அடிக்கணும். போய் தந்தி ஆஃபீஸில் போய் ஃபோன்லாம் கிடையாது, அப்புறம் தான் ஃபோன் வருது. இன்னைக்கு எத்தனை ஃபோன், செல்ஃபோன், ஆளுக்கு ஒரு ஃபோன். தடுக்க முடியுமா விஞ்ஞான வளர்ச்சி? முடியாது. இந்த வளர்ச்சியோட நம்ம புத்திசாலித்தனமாக மக்களுக்கும் நம்மளுடைய பொருளையும் புது யுத்திகளை புடுத்தி என்ன தேவைங்கிறத பார்த்து மார்க்கெட்டை தக்க வச்சு கொள்வது தான் வழியை தவிர யாரையும் நம்ம பொறாமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்குள்ள ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நம்மளுடைய இந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை ஏற்படுத்தி தான் கொள்ள வேண்டுமே தவிர நம்ம அதை ஒரு பொறாமையாகவோ புதிய வருகைகளே நம்ம ஒரு எதிர்ப்பாகவோ மனசில் நினைச்சோமா இல்லை. நம்ம தொழில் உத்தியை மாற்றிக்கொள்ள நம்மளும் கற்றுக்கொள்ள வேண்டும். சுவைகளை கூட்டுவது எப்படி, இன்னும் பணிவான அணுகுமுறை எப்படி, இன்னும் விலையை எவ்வளோ நியாயமாக கொடுக்க முடியும், எவ்வளோ பொருட்களை தரமாக வாங்க முடியும், இப்படியான பணிகளை நம்ம ஈடுபடணுமே தவிர நம்ம எந்த வகையிலையுமே அவங்கள பார்த்து நம்ம அதை பொறாமப்படத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையும் பாடமாக எடுத்து கற்றுக்கொண்டு அதோட நம்மளும் பயணித்து அதோட நம்ம சிறப்பாக செய்ய முயற்சியை கையாள வேண்டுமே தவிர இதிலிருந்து நம்ம பின்வாங்கியோ அதை எதிர்ப்பாக பார்த்தோ நம்ம ஜெயிக்க முடியாது. நிச்சயமா. அதாவது போட்டியாளர்களை பார்த்து நாங்கள் பயன்பட தேவை, போட்டியாளர்களிடம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்னையே இப்போ எங்களை யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இப்போ நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் பல நாடுகளில் வந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த புலம்பெயர் தமிழர்களோ அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களோ வந்து யாழ்ப்பாணத்தில் முதலிட விரும்பினா உணவுத்துறையில் மட்டுமல்ல, வேறு நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி துறை வேறு துறையில்னு சொன்னால் அவைகளுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க? அது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லுவீங்களா அல்லது நிதானமாக? கண்டிப்பாக. எப்படி அதை கெட்ட விஷயம்னு சொல்ல முடியும்? தன் தாய்மண்ணை மறவாமல், தன் உறவுகளை மறவாமல், தன் தாய்மொழியை மறவாமல், தன் மண்ணை மறவாமல்
வருகை புரிவர்களை நம்ம கம்பளம் சிவப்பு கம்பளம் வைத்து வரவேற்க வேண்டுமே தவிர இதில் ஒரு முடியளவு கூட ஒரு எள்ளளவு கூட நம்ம தவறான எண்ணத்தை பதித்து விடக்கூடாது. அவர்கள் நினைத்திருந்தால் அந்த நாட்டிலேயே அவ்வளோ சோகமாக இருக்க முடியும் இல்லையா? அவங்க இன்னைக்கு ஒன்றும் திடீர்னு போயிடல. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக போனவர்கள் இன்னைக்கு தன் பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து கொண்டு ஜெர்மனுக்கு இந்த மண்ணுக்கு வந்துட்டு போகிறார் என்பதை சிவப்பு கம்பளத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். அவங்கள் வருகை புரிவது அனைத்து நமக்கு ஒரு இன்கமிங் தானே தவிர நம்ம உறவுகள் தானே தவிர அதை வேறு பார்வையில் நம்ம பார்க்கவே கூடாது. நிச்சயமாக. அடுத்து நீங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் ஆர்ஆர் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 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 நல்ல முறையில் நடத்தி கொண்டு போகிறீங்க. இது ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாச்சும் அரசாங்கத்திலிருந்து அனுமதியை பெற்றுக்கொள்வதில் இல்லை? நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்க. நான் சொல்ல மறந்துருப்பேன். நான் இதை செய்யவே இல்லை. இங்கே இருக்கிறவங்கள தான் செய்ய வச்சிருக்கிறேன். நீங்கள் தான் செய்து கொண்டிருக்கின்றீங்க. யாழ் தமிழர்களுக்கு நான் ஒரு உறுதுணையாக பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்படி செய்யுங்கள், நீங்கள் வருவீர்கள் என்று பயிற்சி அளித்துக் கொண்டு என்னுடைய சொந்த பணத்தை விமானத்தை செலவு செய்து காசு எடுத்து வந்து எப்படியாவது இந்த மக்களுக்கு இதை கற்றுக்கொள்ள வேண்டும் பணியில் தான் நான் இருக்கிறேனே தவிர இதை எனக்கு கிடைச்ச ஒரு 1% கொடுங்கிற அளவில் தான் நான் இருக்கேனே தவிர நான் யார் அங்கே உருவாக்கிட்டு இருக்கிறேன் என்ன கிடையாது. உங்களை நிச்சயம் இங்கே பாலாஜிங்கிற ஒருத்தர், துவாகரங்கிற ஒருத்தர், வீரகுமாருங்கிற 3 யாழ்ப்பாண இளைஞர்கள் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அவங்களுக்கு நான் பயிற்சியை கொடுத்து இப்படி செய்யுங்கள், இப்படி ஒரு சுவை இருக்குது. இவர்கள் அங்கே வந்து இந்தியாவில் நான் செய்வதை பார்த்து விட்டு இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை முதலீடு. ஆமாம், இங்கே இருக்கிறவங்க தான் அந்த லாபத்தை ஈட்டுக்கொள்கின்றார்கள். அவர்கள் இங்கே இருக்கிறவங்க தான் வேலை வாய்ப்பை பெறுகின்றார்கள். என்னால் நான் கற்றுக்கொண்டு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நாட்டின் வளர்ச்சிக்கு, இந்த இளைஞர்களின் வளர்ச்சிக்கு. நிச்சயமா. ஆமாம். அதனால் இங்கிருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக முடியும்? எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இருக்கிற அழகிய தமிழை, இந்த யாழ் மக்களின் உண்மை முகங்களை, துரோகம் இணைக்காத ஒரு அப்பாவி தமிழர்களுடைய பாசமிகு அன்பை வேணால் இங்கிருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே நிறைய துரோகிங்க இருக்காங்க எங்கள் தமிழகத்தில். இவங்களை வச்சு பிழைக்கிறவங்க நிறையா இருக்காங்க. இந்த உண்மையான மக்களுடைய பாசத்தையும் அன்பையும் நாங்கள் எடுத்து செல்லுகின்றோம். நிச்சயமாக. நன்றி ஐயா. அடுத்த ஒரு கேள்வி ஒன்று, உங்களுடைய இன்னொரு முகத்தை பற்றி, இப்போ உணவு அல்லாத உங்களுடைய சினிமா துறையில் உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு. அப்போ நீங்கள் புரியுது கேள்வி. வேலு பிரபாகரன், கலை என்பது நம்ம ஒவ்வொரு மனசுலையும் வாழுது. ஓகே. எங்கேயோ இந்த உலகத்தில் மொழி இல்லாத ஒரு பாசை இல்லாத மொழி, அதுக்கு பாசையே கிடையாத ஒரு மொழி எதுனா இசை. அது எந்த ரூபத்தில் வாசிக்கப்பட்டாலும் இந்த கால்களும் மனங்களும் அதுக்கு செவிசாய்க்கும். கால்கள் கண்கள் பணிக்க, கண்கள் இனிக்க, காதுகள் கேட்க, இதயம் பணிக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இசைக்கு அடிமையாகாத ஒரு இதயமே கிடையாது யாருமே இல்லையா? ஏதோ ஒரு வகையில் இசையை நமக்கு பிடிச்சிருக்கோம், கலை ஆர்வம். சிறு வயசில் இந்த ஆர்வம் வந்தது. ஆனால் வயிற்றுக்கு சாப்பாடே இல்லை. அந்த கதையெல்லாம் நீங்கள் மற்ற வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கை வரலாறு, ஹோட்டலில் நான் டீ கிளாஸ் கழுவி டேபிள் கிளீனராகி இருந்திருந்தால் நானும் கலைத்துறைக்கு போயிருப்போம். நான் வளர்ந்த வேட்டி இயக்குநரமே பாரதி ராஜாவும் எனக்கும் ஒரு 15 ஆண்டுகள் நற்பேர் போடும்போது நான் தொழில் மிக பிஸியாகிவிட்டேன். காலங்கள் கடந்து போச்சு. அதுக்கான வயசு இருந்தால் அந்த துறையில் நான் ஜெயிச்சேன். சும்மா என்னை ஒரு பிரபலப்படுத்திக்க சினிமா உதவுமே. வலைத்தளங்களில் நம்ம வந்தோமா, நம்ம யாருன்னு அடையாளம் காட்டணும்னா இயக்குநரமே தான் என்னை வலைத்தளத்திலேயே கொண்டு வந்தார். அதுதான் அதோடைய காரணமே தவிர பெரிய நாட்டம்லாம் பிள்ளை வயதுகளாகிவிட்டு தொழில்கள் பெருகிவிட்டது. அதில் போய் இனிமேல் நம்ம முத்திரை பதிக்க முடியாது. அந்த சிறு வயசுலேயே இல்லை தடம்பதியை தந்தால் இன்னைக்கு நம்மளும் ஒரு பேசப்படக்கூடிய கலைஞனாக இருந்திருக்க முடியும். இருந்த போதிலும் நீங்கள் படங்கள் எடுத்துக்கொண்டு நேரம் இருக்கும். அது எனக்காக கூட இல்லை, அந்த திரைப்படம் அவங்களுடைய ஏழ்மையை நினச்சி சரி இவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணால் அவங்களோட லைஃப் நல்லா இருக்குமேங்கிற எண்ணத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டுருக்கு. பார்த்து போய் யாழ்ப்பாணத்தில் அடுத்து அமெரிக்காவில் இருக்கணும். அடுத்து நம்ம கோயத்தில் ஒன்று தொடங்கியிருக்காங்க. ஆமாம். அப்போ தமிழகத்துலேயும் ஒரு நிறைய பிராஞ்சுகள் நடந்து கொண்டிருக்கு. எதுக்கு பெரிய நான் யாரையும் கஷ்டப்படுத்துறதில்ல. ஏதோ கொடுத்தா செலவு வாங்கிக்கிட்டு போயிட்டு நான் பண்ணி கொடுத்துட்டு எப்படியாவது எல்லோரும் இதை கற்றுக்கணும். இது ஒரு நல்ல சாப்பாடு. இது நல்லா எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் பெரிய ஒரு வளர்ச்சி அவங்க வாழ்க்கைக்கு இருக்கும், அந்த நாட்டுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கிற நோக்கம் தான் இப்போ நான் போயிட்டுருக்கிறேன். அதனால் எனக்கு நேரங்காலங்கள் குறைவாக இருக்குது கலைத்துறை மேலே. நடிப்பு என்பது ஒன்றும் சும்மா இல்லை. புதுசாக போய் இந்த ஃபோக்கஸ் ரைட்டு மூஞ்சி வச்சா எரியுது. மேக்கப் போட்டால் எனக்கு கண்ணெல்லாம் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, முடியல என்னால். அது சின்னதுலேருந்தே பழைய இருக்கணும் போலகுது. இந்த ஸ்கின்னு ஒரு மீசை வச்சாங்கன்னா மூக்கெல்லாம் குத்துது. நான் போட்டு மூக்கை தேய்ச்சிக்க முடியும். எப்பறம் இவ்வளோ பெரிய மீசையெல்லாம் வச்சு எம்ஜிஆர் நடித்தார், ஜோய் சார் நடித்தாருன்னு ஆச்சரியமாக இருக்கும். நடிப்பு பார்க்க தான் ஈஸி. ஐயோ
ஐயோ அது அந்த டப்பிங் பேசும்போது உயிர் போயிடும். கடின உழைப்புங்க அது. அது ஒன்றும் ஈஸி இல்லை. அதுக்கு முதலாளியா இருக்கிறது எனக்கு ஜாலியா இருக்கு. நான் முதலாளியா இருப்பதுலேயே ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு. பெரிய கடின உழைப்பு நடிப்பு காலங்கள் கடந்து விட்டது. சும்மா கொஞ்சம் முடிஞ்சா ஒரு கௌரவ தோற்றத்தில் பண்ணுவேன். ஆமாம், அந்த அளவுக்கு தான் கலைத்துறையை பயன்படுத்துகிறேன். இருக்கிற கஷ்டங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கிறேன். நான் நிறைய பேர் பாதிப்போ கொஞ்சம் உதவிகள் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன். நிச்சயமா ஐயா. அடுத்தது நாங்கள் இப்படி யோசிக்கலாம். என்னன்னா உங்கள்கிட்ட தொழிலாளர்களாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இவ்வளவோ செஞ்சு கொண்டிருப்பா நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். அதே போல் தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேயும் சேரிட்டி வேலைகள் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த இடத்துல அப்படி ஏதாச்சும் சேரிட்டி வேலைகள் ஏதாச்சும் செய்வது சம்மந்தம் எதுவும் ஆலோசனைகள் இருக்கின்றதா அவங்களிடம்? புரிவிட உதவிகள் கண்டிப்பாக நான் அங்கவும் இல்லை இங்கேயும் சரி எந்த மனிதனை பார்த்தாலும் நான் இறங்கக்கூடியவன் தான். அதில் மொழியோ ஜாதியோ இல்லை மதமோ பார்க்குறான்னு நான் கிடையாது. நிச்சயமாக என் ரத்தத்தில் அது கிடையாது. நான் இருக்கலாம், ஒரு மதத்தில் பிறந்திருக்கலாம், ஒரு ஜாதியில் இருக்கலாம். ஆனால் அது எனக்கு வெறி உள்ளவில்லை, மதம் பிடிக்கவில்லை. மனங்களை நாடி மனம்தான் முடிச்சிருக்குது எல்லாருக்கும். இளையோரில் எங்கே இருந்தாலும் எனக்கு என்னால் முடிந்த உதவிகள் எந்த நேரத்திலையும் எந்த திசையிலையும் அது என் ரத்தத்திலே ஊறி போன விஷயம் கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நன்றி. இறுதியாக ஒரு கேள்வி, யார் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடுமையான உழைப்பை விதைக்கணும். எந்த ஒரு பேச்சு தூற்றலுக்கும் செவி சாய்க்கக்கூடாது. எந்த விஷயத்தையும் கேட்ட உடனே உணர்ச்சோசப்படக்கூடாது. அதுக்கு என்ன உண்மையான காரணமாக இருந்தால் அறிந்து செயல்பட வேண்டும். நிறைய யுத்திகளை கற்றுங்க. உலகத்துக்கே நீங்கள் தான் எடுத்துக்காட்டு. ஒரு காலத்தில் தமிழர்கள் என்று சொன்னால் வீரபாண்டி கட்டபொம்மன், பாண்டிய மன்னன், சேர மன்னன், சோழ மன்னன் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு உலகத்துக்கே தமிழர்கள் என்று சொன்னால் யாழ் மக்களை தான் சொல்லுவாங்க. இலங்கை தமிழர்களை தான் வீரம் போற்றும் பிள்ளைகளாகவும் கொஞ்சம் தமிழ் பேசும் இந்த மொழிக்கு தமிழர்களுக்கு நீங்கள் தான் எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே உச்சத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் தொழில்துறையில் நிறையா கற்றுக்கொண்டு எந்த ஒரு பேச்சு தூட்டலுக்கும் மனதை இடம் கொடுக்காமல் தொழில் வளர்ச்சியில் ஈடுபட்டு பெற்ற தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக நீங்கள் இருந்து இன்னும் ஒரு வலிமை மிக்க இந்த தமிழர்களாகி நீங்கள் இன்னும் வலிமை மிக்கவர்களாக திகழ வேண்டும். நிறையா விஷயங்களை புதிய யுத்திகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு இந்த நாட்டையும் உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு உங்கள் அதிக கவனங்களை எடுத்துக்கொண்டு பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு மனதை இடம் கொடுக்காமல் நாடு நலிந்திருக்குது இந்த பகுதி. உழைப்பில் ஈடுபாடை காட்டி உழைப்புக்கு நீங்கள் தான் சிகரம். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அது வேணும் இல்லையா? ஒரு 20-15 ஆண்டுகளுக்கும் போவோம். அன்னைக்கு கை குழந்தைய இருந்தவங்க இன்னைக்கு 18 முன்னார் வரலாறை நல்லா அறிந்து பாருங்கள். வரலாறை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். புதிய இளைஞர்கள், இது எப்பேற்பட்ட மண், எத்தகைய ஒரு வீரமிக்க மண் என்பதை அறிந்து உங்கள் உழைப்பை விதைத்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நாட்டையும் காற்றுக்கொள்ள ஒற்றுமையுடன் செயல்படுங்கள். யாரோடும் அன்போடு இருங்கள், கருணை உள்ளத்தோடு இருங்கள். அதை தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் மீது அதிக கவனங்கள் எடுத்துக்கொண்டு பிற செய்திகளுக்கு காதுகளை செவி சாய்க்காமல் நல்ல விஷயங்களுக்கு சேர்த்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்ற எண்ணத்தை மனதிலே வைத்து முன்னேற வேண்டும் என்று யாழ் மக்கள் தமிழர்களையும் தமிழ் பிள்ளைகளையும் இந்த மண்ணை நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஐயா. உங்களுடைய மிகுந்த வேலைப்படு பிரியான கலைப்பு எல்லாவற்றுடனும் உங்களுடைய இந்த நெருடல் கலையத்துக்கு வந்து ஒரு சிறிய நேரத்தை உங்களுடன் செலவழித்து உங்களுடைய அனுபவங்கள் மற்றும் உங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கான சிறந்த அறிவுரைகளையும் எதிர்காலத்தில் தொழிலிலே எல்லோரும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நல்ல மனப்பான்மையுடன் எந்த ஒரு இலவசமோ ஒரு அரசு வாக்குறுதியோ உங்களை காப்பாற்றது. உங்கள் உழைப்பு தான் உங்களை காப்பாற்று. என்னைக்கு உங்களை ஹீரோவாக பாருங்கள். பிறர் ஹீரோவாக பார்த்தது போதும், பிறரை நீங்கள் படித்தது போதும். உங்களை வரலாறு படிக்க வேண்டும். அத்தகைய ஒரு மனிதனாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதுதான் என் நோக்கம், ஆசை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த யாழ் மண்ணில் நம்ம நெல்லியடியில் நம்மளோட டாக்டரோட சேனல் இது. நெருடல் என்றால் அங்கே வந்து ரொம்ப கூச்சமாக இருக்குது. எப்படி இந்த பேர் இங்கே எந்த வகையில் இருக்குன்னு இல்லை. நெருடல் சேனலுக்கு நேயர்களுக்கும் எனக்கு அரிய வாய்ப்பை கொடுத்து என் கருத்துக்களை இந்த மண்ணிலே பகிர்ந்து கொண்டதுக்கு இந்த யாழ் மண்ணிலே நெல்லியடியிலே வெல்வெட்டித்துறையில் இந்த கருத்தை பதிவு பண்ணுகிறதுக்கு மீண்டும் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.